வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். அச்சாரி சிக்கன் மசாலா ரொம்ப நல்லா டேஸ்டியாக கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அச்சாரி சிக்கன் மசாலாக்கு ஒரு பெரிய கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடுகு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடான உடனே அதில் அரை டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் கலோஞ்சி விதைகள், 4 காஞ்ச மிளகாய். அடுத்தது இதில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். நல்ல பொன்னிறம் ஆன பிறகு அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். 2 நிமிஷம் வதக்கின பிறகு அதில் 3 தக்காளி அரைச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, இந்த ரெசிபிக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா சுத்தமாக கழுவி கடாயில் போட்டுருங்க. போட்டு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ண பிறகு அதில் 1.5 கப்பு தண்ணி ஊற்றணும். கடாயை மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். 10 நிமிஷம் கழித்து கடாயை திறந்து அதில் கொஞ்சம் எலுமிச்சம் ஜூஸ் பிழிஞ்சுக்கோங்க. ஜூஸ் பிழிஞ்ச பிறகு திருப்பி கடாயை மூடி இன்னொரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். 10 நிமிஷம் கழித்து கடாயை திறந்து விட்டு இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கிரேவி கொஞ்சம் திக்கான உடனே இதில் 2-3 டேபிள் ஸ்பூன் ஊறுகாய் போட்டுக்கலாம். நீங்கள் மாங்காய் ஊறுகாய் இல்லைன்னா பூண்டு ஊறுகாய் சேர்த்துக்கலாம். ஊறுகாய் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சிம்மர் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா திக்காகி ஒரு மசாலா கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா முன்னாடியே இறக்கிடுங்க. இல்லைனா இன்னும் கொஞ்சம் மசாலா கன்சிஸ்டன்சி வேணும்னா இன்னும் கொஞ்சம் வத்த விட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ அச்சாரி சிக்கன் மசாலா தயாராக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும். நல்ல காரசாரமாக. இது நீங்கள் ரோட்டி, சப்பாத்தி இல்லைனா ரைஸ் கூட தொட்டு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபி. அச்சாரி சிக்கன் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு இருக்கு இல்லைங்களா? இது கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது நீங்கள் ரோட்டி இல்லைனா நான் வச்சு சாப்பிட்லாம். இல்லைனா அப்படியே வெறுமனே கூட நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.